அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவா இருந்தால் போதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சாக நம்ம ஒரு கேக் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்ல பிடித்தமான ஒரு ரெசிபி தான். ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு முட்டை ஃபஸ்ட்டு நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு கப்பு ஒயிட் சுகர் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா கேக் ஸ்பான்ச்சாக வருங்க. அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு நம்ம சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், அந்த சர்க்கரை பொடியை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு விஸ்கு வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாத நல்லா பஃபியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு கப்பு நான் நைஸ் ரவா பார்த்து எடுத்திருக்கேன். கரெக்டாக ஒரு கப்பு ரவைக்கு நீங்கள் ஒரு கப்பு ஒயிட் சுகர் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நமக்கு. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். கொஞ்சம் 1-2மா இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதையும் அந்த மிக்சிங்கில் எடுத்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு இருக்குங்க கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்ருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் நான் சமையல் சோடா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் தூள் உப்பு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் சேர்த்துட்டு, எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயில் நிறையா காட்டிடாதீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே சரியாக இருக்கும் நமக்கு. திரும்ப நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பசும்பால் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு ஹார்டாகிடும் கேக்கு. அதனால் ஒரு 1/2 கப்பு இருக்குங்க. நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். திக்கான பசும்பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காகிடக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும் அந்த மிக்சிங்கு. இப்போ ஒரு 3 டம்ளர் அளவுக்கு எடுத்து உள்ளே எல்லாம் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. 3 டம்ளரில் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கேக் பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிடலாம். நம்ம டம்ளரில் எப்போயுமே ஊற்றும் போது ஒரு அரை அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க. வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். நல்லா பஃபியாக வரும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா அது எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாத டிப் பண்ணி விட்டுட்டு நான் எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துட்ருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டு ஒரு பிளேட் நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே குக்கர்லேயே ஓவன் இல்லாத சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நமக்கு இந்த கேக் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் நல்ல ஒரு விருப்பமான ரெசிபி தாங்க இது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கேக் பேட்டர் எடுத்து ஒன்றா எடுத்து வச்சு நான் மூடி போட்டுற போகிறேன். கரெக்டாக எப்படியும் ஒரு 30 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 35 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆகிடும். விசில் எதுவும் போடாத நீங்கள் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக நான் ஒரு 35 நிமிஷம் கழிச்சு தாங்க பார்த்தேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு பஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம அரை அளவுக்கு டம்ளரில் ஊற்றும் போதே உங்களுக்கு இந்த அளவுக்கு பஃபியாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாத வரும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். இந்த கேக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நான் டம்ளரில் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த பவுல் இருந்தாலும் நீங்கள் ஊற்றி கூட ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதுதாங்க. செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு லேஸாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. பாருங்கள், நம்ம போடும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த முந்திரி திராட்சையோடு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.